ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே. நான் சமூக ஆர்வலர் தேவேந்திரன். அதாவது நம்ம எதுக்கு இந்த இடத்துல இப்போ நிற்கிறோன்னா, அந்த இடத்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோன்னா, இந்த சைடு லெஃப்டில் பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து ஐயப்பாக்கம் ஏரி. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி தாலுகா ஐயப்பாக்கம் ஏரி. இந்த ஏரியை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 57 ஹெக்டேர் ஏரி. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து இந்த ஏரியில் ஃபுல்லாக எல்லாருமே குளிக்கலாம். நான்லாம் குளிச்சிருக்கேன், விளையாண்டுருக்கேன், மீன் பிடிச்சிருக்கோம், எல்லா வேலையும் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை என்னென்னா, இந்த ஏரி ஃபுல்லாகவே கழிவுநீர். ஆவடி மாநகராட்சியோட மொத்த கழிவுநீர் இந்த ஏரியில தான் நிறைஞ்சிருக்கு. அதுக்காக தான் இந்த பக்கம் அந்த பாலம் கட்டிட்டு இருக்காங்க. இதோ பாருங்க, இந்த சைடு கை காட்டுறேன் பாருங்க. இந்த சைடு ஒரு பாலம் கட்டிட்டு இருக்காங்க. சுமார் 40 லட்ச ரூபா செலவுல பாலம் கட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, எதுக்கு விஷயத்துக்கு வரேன் கேளுங்க. இந்த ரோடு, இந்த சாலை வந்து ஒரு இணைப்பு சாலை, அதாவது கோணாம்பேடு இணைப்பு சாலை. இந்த சாலை இவ்வளவு அகலங்கிறது தேவையில்ல. ஒரு உபயோகப்படாத ஒரு சாலை தான். கரடு முரடாக இந்த சாலையை செட் பண்ணிட்டு இருக்கலாம். 20 அடி சாலையை இன்னைக்கு 50 அடி சாலையை ஆக்கியிருக்காங்க. 50 அடி சாலையா யார் ஆக்குனார்னா, அந்த பக்கத்துல இருக்கிற அந்த லட்சுமி கோம்ஸ்னு ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் தான் அந்த சாலையை வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க. அவங்க சொந்த செலவுல விரிவுபடுத்துற ஒன்றும் தப்பு இல்லை. அந்த பக்கம் பட்டா லேண்ட்ல விரிவுபடுத்தினா பரவாயில்ல. இந்த சைடு லெஃப்ட்ல இதோ பாருங்க, நல்லா பாருங்க, அந்த வேலியெல்லாம் அடைச்சிருக்கு பாருங்க, நல்லா மெட்டல்ல. இது வந்து நீர்வள ஆதாரத்துறையோ அல்லது பொதுப்பணித்துறையோ இல்லை ஐயப்பாக்கம் ஊராட்சியோ யாரும் பண்ணல. இது வந்து அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஏரி கரையை ஆக்கிரமிப்பு பண்ணி, லட்சுமி கோம்ஸ் ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஏரி கரையை ஆக்கிரமிப்பு பண்ணி இவ்வளவு பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, 40 அடிக்கு மேல ரோடு இருந்தால் தான் அவங்களுக்கு அப்ரூவல் கிடைக்குங்கிறதுக்காக. இதுக்காக இந்த அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை, ஆவடி மாநகராட்சி அதிகாரிகள் எல்லாம் எவ்வளவு கையூட்டு பெற்றாங்கிற ஒன்றும் சரியா தெரியல. பல லட்சங்கள்ல பல கோடிகள் வாங்கியிருப்பாங்கிற மாதிரி தான் சந்தேகமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய 57 ஹெக்டேர் அகலமுடைய ஒரு ஏரியை வந்து சுருக்கி இருக்காங்க ஃபுல்லா ஒரு சாலைக்காக. அதாவது சாலை செப் பண்ற பணி, ரோடு போடுற வேலைகள்லாம் செய்யணும். அதெல்லாம் நல்லதுதான், நல்ல வரவேற்கத்தக்கது. ஒரு தனியார் வந்து ஒரு ரோடு போட்டு கொடுத்தாங்கன்னா நல்ல விஷயம் தான் அது. அதை வரவேற்கலாம், ஏற்றுக்கலாம். மற்றபடி அவங்க சுயநலத்துக்காக, சுய லாபத்துக்காக ஒரு ஏரிக்கரை ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த பக்கம் பாருங்க, குறைஞ்சது 25 அடி, 25-30 அடி இந்த இந்த ஐயப்பாக்கம் ஏரிக்கரை ஆக்கிரமிப்பு பண்ணி சாலை அமைச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஆவடி மாநகராட்சி அதிகாரிகளும் இந்த திருவள்ளூர் மாவட்ட பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை அதிகாரிகளும் தான். அதாவது சென்னை உயர்நீதிமன்றம், மதுரை அமர்வு இவங்கெல்லாம் அடிக்கடி ஒரு உத்தரவு போடுறாங்க. வாட்டர் பாடி நீர்பிடிப்பு பகுதி ஆக்கிரமிப்பு பண்ணா எந்த சமரசத்தையும் இடம் இல்லை, சமரசம் இல்லாம எல்லாத்தையும் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க ரோடு போட்டு தர்றாங்கிற ஒரு இதுல வந்து ஒரு காரணத்தை சொல்லி இவங்களுடைய ரியல் எஸ்டேட் நிறுவனம் இவர்களுடைய பிளாட்லாம் சேல்ஸ் ஆகணுங்கிறதுக்காக இவங்க வந்து ஐயப்பாக்கம் ஏரி 57 ஹெக்டேர் அகலமுடைய ஒரு பெரிய ஐயப்பாக்கம் ஏரியை ஆக்கிரமிப்பு பண்ணி இவ்வளவு பெரிய சாலை அமைச்சிருக்காங்க. இதை யாரும் கண்டுக்கிறது இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க வசதிக்காக மழை காலங்கள்ல தண்ணி இந்த பக்கம் தான் தேங்கும். ஏன்னா அங்கதான் அந்த வயல்காடு, கழனின்னு சொல்லுவாங்க இல்லையா, வயல்காடு இந்த பக்கம் ஃபுல்லா. அந்த தண்ணி தேங்கி இது உள்ள போகக்கூடாங்கிறதுக்காக அவர்களுடைய வசதிக்காக அந்த தண்ணி போறதுக்கும், அதே மாதிரி ஆவடி மாநகராட்சியோட கழிவுநீர் போறதுக்கும் 40 லட்ச ரூபா செலவுல இங்க ஒரு பாலம் கட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாம் டோட்டல் முறைகேடு. டோட்டலா இல்லை, இது எல்லாத்துக்கும் அதிகாரிகள் தான் பதில் சொல்லணும். திருவள்ளூர் மாவட்ட அதிகாரிகள் தான் பதில் சொல்லணும். இந்த பக்கம் வந்து ஐயப்பாக்கம் ஏரிங்கிறது நம்ம வந்து ஐயப்பாக்கம் ஊராட்சியை சார்ந்ததா இருக்கு. ஊராட்சி நிர்வாகம் எந்த அளவுக்கு இதை விட்டு கொடுத்தாங்கன்னு தெரியல, இவ்வளவு பெரிய ரோடு போடுறதுக்கு. ஏன்னா ஒரு ஊராட்சி நிர்வாகம், வளர்ந்து வர்ற ஒரு ஊராட்சி, கிட்டத்தட்ட 60,000த்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்க. நல்ல கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் இந்த நல்ல பாப்புலேஷன் வளர்ந்துகிட்டு இருக்கு. நம்மளுக்கு வந்து நீர்பிடிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். தண்ணி தேவை. இந்த தண்ணி சுத்தமா கெட்டு போயிருக்கு. ஆவடியிலேருந்து வர்ற மொத்த கழிவுநீர் இங்கே தான் வருது. இந்த பக்கம் ஒரு வழி, அந்த பக்கம் ஒரு வழியா வந்துகிட்டு இருக்கு. இது எந்த அதிகாரிகளுக்கு எத்தனை தபால் போட்டு என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. மொத்தத்துல முழுக்க முழுக்க அதிகாரிகளோட தவறு. எத்தனை லட்சங்கள், எத்தனை கோடி வாங்கிட்டு செய்யறாங்கிற ஒன்றும் தெரியல. அதனால இந்த வீடியோ வந்து நாங்க வந்து விழிப்புணர்வுக்காக போடுறோம். மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதிகாரிகள் எந்த அளவுக்கு பணம் வாங்கிட்டு எப்படிலாம் வேலை செய்யறாங்கிற தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நாங்க வந்து அடுத்த கட்டமா நீதிமன்றம் போறதுக்கு தயாராகிட்டு தான் இருக்கிறோம். ஆவடி மாநகராட்சி கழிவுநீர் வந்து ஐயப்பாக்கம் ஏரியில கலக்கிறதுக்காக சுமார், அதாவது ஆவடி மாநகராட்சியோட 33வது வார்டு 40 லட்ச ரூபா மதிப்பீட்டுல வந்து பாலம் கட்டிட்டு இருக்காங்க. எதுக்காகனா, ஆவடி மாநகராட்சியில் இருக்கிற மொத்த கழிவுநீரும் எடுத்துட்டு வந்து ஐயப்பாக்கம் ஊராட்சியில கலக்கிறதுக்காக 40 லட்ச ரூபா மதிப்பீட்டுல பாலம் கட்டிட்டு இருக்காங்க. இதோட ப்ராஜெக்ட் என்னங்கிறது தெரியல. ஒரு பாலம் கட்டுறது பாருங்க, தமிழ்நாடு கெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரி ஒப்பந்ததாரர் பேரை பாருங்க. கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கும் பாலம் கட்டுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து கட்டிட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க இதுல முறைகேடு இருக்குங்கிறது நாங்க சந்தேகப்பட்டு இருக்கோம். நடக்கிற எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஆவடி மாநகராட்சி முழுக்க முழுக்க இதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயப்பாக்கம் ஏரி ஆக்கிரமிப்பு பண்ணி தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்துட்டாங்க. அதே போன்று இப்ப அவங்களுக்கு வசதியாகவும் ஆவடி மாநகராட்சியில வந்து ஏற்கனவே வந்து நிறைவேற்றப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர் ஆனதால இப்போ மொத்த கழிவுநீரையும் எடுத்துட்டு வந்து ஐயப்பாக்கம் ஊராட்சி சம்பந்தப்பட்ட 57 ஹெக்டேர் அகலமான ஒரு ஏரியில கலந்து குடிநீர் ஆதாரத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க.
அதாவது நல்லா பார்த்துங்க, இது வந்து ஆவடி திருவேற்காட்டுலேருந்து அயப்பாக்கம் வர்ற ரோடு. இது ஒரு டேனிங் எப்படின்னா இந்த பக்கம் இது வந்து அயப்பாக்கம் ஏரின்னா இது வந்து வி ஷேப்பில் வரும். இந்த அளவுக்கு வரும். இப்படி வி ஷேப்பில் வந்துருக்கும். ஆரம்பத்தில் இப்படி தான் இருந்தது. வர்ற வண்டிங்கள்லாம் இப்படி தான் திரும்பி இந்த கோணாம்பேட்டுக்கு போகணும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்த அப்படியே ஆக்கிபை பண்ணி அவங்களுக்கு வசதியாக யூ-டர்ன் அழகாக போடுற மாதிரி இந்த பக்கம் போட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சமூக சேவை ஒன்று செஞ்சுருக்காங்க பாருங்க. இந்த போலீஸ் பூத்து வேற கட்டி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு. லக்ஷ்மி ஹோம்ஸ் லேக் வியூ போலீஸ் பூத்துன்னு ஒரு போலீஸ் பூத்து கட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இவங்க வந்து ரோடை ஆக்கிரம் பண்ணி இவங்களோட கட்டுமான நிறுவனம் இவங்க எந்த அளவுக்குலாம் சேல்ஸ் பண்ணுங்கிறதுக்காக இவங்க பண்ணதுக்கு திருவள்ளூர் மாவட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் நீர்வளத்துறை அதிகாரிகளும் சேர்ந்து கொள்ளையடிச்சதுக்காக ஒரு உதாரணமா இந்த இடம் வந்து வி ஷேப்ல இருந்தது. டேங்கை ஒட்டின மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. அந்த பக்கம் பாருங்க, எல்லாமே அந்த தடுப்பு வேலியெல்லாம் டேங்க் ஒட்டின மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது டேங்க் அங்கே ஃப்ரீயா தான் இருந்தது. இந்த பக்கம் நல்லா வீமா இருந்தது. அதை சுருக்கி இவங்க வந்து யூ-டர்ன் மாதிரி போட்டு பக்காவா பண்ணி வச்சிருக்காங்க அவங்க வசதிக்காக. இதுக்கு முழுக்க அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இல்லாமல்ல. அதே மாதிரி இங்க பாருங்க, மின்சார வாரியத்தோட ஒத்துழைப்பு பாருங்க. ஃபுல்லா பெரிய மின்சார கம்பிகளை தூக்கி இங்க ஏரி உள்ள நட்டு வச்சிருக்காங்க. ஏரி உள்ள நட்டு அந்த பக்கம் நீட்டா வழி கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. மின்சார வாரியம் பண்ண வேலை இது எல்லாமே. இங்க பாருங்க, பேரிகார்டு இதெல்லாம் போட்டு இந்த ஏரியாவை வந்து ஒரு அண்ணா நகர் ரேஞ்சில் கொண்டு வந்துட்டாங்க. அயப்பாக்கம் ஊராட்சியை வந்து அண்ணா நகர் ரேஞ்சில், அதாவது ஒரு தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனத்துக்காக இதை வந்து அண்ணா நகர் ரேஞ்சில் கொண்டு வந்திருக்காங்க. இதை அப்படியே பார்த்துங்க நல்லா. இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு. மக்கள் நல்லா சிந்திச்சு செயல் பண்ணுங்கிறதுக்காக ஒரு பதிவு இது. அதிகாரிகள் எந்த அளவுக்கு பணம் வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற குளத்துக்கு பேர் தட்டாங்குளம், அந்த குளத்தையும் ஆக்கிரமம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன குளம் தான். இது ஒரு குளம். அந்த குளத்துல ஆல்ரெடி வந்து ஆக்கிரமிப்பு நிறைய இருந்துன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்திருக்கு. ஆக்கிரமிப்பு ஆக்கிட்ட ஒரு தனிநபர் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இந்த ஆக்கிரமிப்பு எடுத்திருக்காங்க. அந்த ஆக்கிரமிப்பு எடுத்த இடத்துல இப்போ இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதுவரையும் குளம் இதுவரையும் இருந்தது. இதுல இருந்து இந்த பக்கம் தான் ரோடு 20 அடி ரோடு. இந்த பக்கம் வந்து குளம் ஃபுல்லா குளம் வந்து இப்போ குளத்தையே அந்த ஏரி ஆக்கிரமம் பண்ண மாதிரி இந்த குளத்தையும் ஒரு 20 அடிக்கு ஆக்கிரமம் பண்ணி இவங்க வேலி போட்டு வச்சிருக்காங்க. இந்த வேலி எல்லாமே நீர்வளத்துறையோ பொதுப்பணித்துறையோ ஆவடி மாநகராட்சியோ இல்லை இந்த சைடில் வந்து அயப்பாக்கம் ஊராட்சியோ யாருமே பண்ணல. எல்லாம் முழுக்க லக்ஷ்மி ஹோம்ஸுங்கிற அந்த தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனம் பண்ணியிருக்கு. அவங்கள்ட்ட எத்தனை லட்சங்கள் எத்தனை கோடி இந்த அதிகாரிகள் வாங்கினாங்கன்னு தெரியல. எல்லாத்துக்கும் ஒத்துழைச்சிருக்காங்க. இதுதான் நடக்கக்கூடிய விஷயம். இதுக்காக இந்த அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை, ஆவடி மாநகராட்சி அதிகாரிகள் எல்லாம் எவ்வளவு கையூட்டு பெற்றாங்கிற ஒன்றும் சரியா தெரியல. பல லட்சங்கள்ல பல கோடிகள் வாங்கியிருப்பாங்கிற மாதிரி தான் சந்தேகமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய 57 ஹெக்டேர் இப்போ அகலமுடைய ஒரு ஏரியை வந்து சுருக்கி இருக்காங்க ஃபுல்லா ஒரு சாலைக்காக. அதாவது சாலை செப்பன்ற பணி, ரோடு போடுற வேலைகள்லாம் செய்யணும். அதெல்லாம் நல்லதுதான், நல்ல வரவேற்கத்தக்கது. ஒரு தனியார் வந்து ஒரு ரோடு போட்டு கொடுத்தாங்கன்னா நல்ல விஷயம் தான். அதை வரவேற்கலாம், ஏத்துக்கலாம். மற்றபடி அவங்க சுயநலத்துக்காக சுய லாபத்துக்காக ஒரு ஏரிக்கரை ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த பக்கம் பாருங்க, குறைஞ்சது 25 அடி 25-30 அடி இந்த அயப்பாக்கம் ஏரிக்கரை ஆக்கிரமிப்பு பண்ணி சாலை அமைச்சிருக்காங்க.